சொல்ல அண்ணக்கிளி, அந்த கிஷோருக்கு இந்த ஆதரவை கல்யாணம் பண்ணி வைப்பே என்ன? வாரிசுன்னு சொந்தம் கொண்டாடுறல்ல, இத சரியா சொல்லு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. எதுக்கு கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வந்துட்டடா என் சிங்கக்குட்டி. காதாம்பரி என்கிட்ட கேட்டல, அத அவ கிட்ட கேளு, சொல்லுவா. நீ கேட்டதுக்கும் சொல்லுவா, நீ கேட்காததுக்கும் பதில் சொல்லுவா. ஏய் கிஷோர், இந்த அண்ணக்கிளிய புரிஞ்சுக்கிட்டது அவளதான். உன் வாழ்க்கை தீர்மானம் பண்ணதுக்கோ உன் வாழ்க்கை முடிவு பண்ணதுக்கோ எனக்கு எந்த உரிமை இல்லைன்னு நினைக்கிறவன்னா. அம்மா நான் இவதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ நல்லா இருந்து வாழ்த்துனவானா. சாரிமா, மன்னிச்சிருங்கம்மா. நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நீ நிறைய காரியங்களை தப்பு தப்பா பண்ணின. சரி பண்ணிட்டு வந்திருக்கா பாரு. வாமத்தங்க வரவேற்பு கம்மியா இருக்குது. இப்போ பாரு. வாடி பொண்ணு தர. சரியான நேரம் தான், வாங்க. அத்தை அத்தை வர மாட்டேன்னு பயந்துட்டியா? அம்மா இவ யார கொன்னுட்டவன்னு சொன்னாங்க. காதம்பரி என்ன கொன்னுட்டவன்னு நினைச்சியா? அன்னைக்கு மட்டும் நீ யார கொல்லாம இருந்தா இன்ன வரைக்கும் நீ என்ன உசுரோட விட்டுருப்ப இல்ல? உனக்கு தான் இத்தனை ஆதாரத்தை தான் திரட்டி இருக்க முடியுமா? ஃப்ரீயா வேலை செய்யறதுக்காக நாங்கெல்லாம் போட்ட பிளான் ஐடியா கொடுத்தது நம்ம தரசார் தான். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களை ஆள் வச்சு விரட்டினதே ஒன் துறதானே அவரை டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. அது அவ செஞ்ச தியாகம். இவன இந்த காதம்பரிக்கு எப்பவுமே என் மேலதான் கண்ணு. இவளுக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு நடக்குனா அத நான் தான் செய்வேன்னு இவ கன்ஃபார்மா நம்புவா. அதான் தொரசாட்ட வந்து சொன்னேன். அப்ப தொரசார் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. என் வேலை போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை காப்பாத்துங்க, அதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்காக தியாகம் பண்ணாரா? அவர் வேலையை தியாகம் பண்ணாரா? என் மேல இவ்வளவு அன்பா? நாங்க நினைச்ச மாதிரியே சந்தேகம் பொண்ணு மேல விழுந்தது. காரியத்தை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? எங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுக்காக எங்க மாமியார் கொடுத்த ஐடியா அந்த பொண்ணு தர கிட்டவே சொன்னேன். அவர் இதுக்கு சம்மதிச்சாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விஷயம் தெரியுமா? நான் சந்தோஷமா பட்டு சேலலாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சிட்டு நிக்காலவல. அத வச்சாரு இந்த காதம்பரி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவளுக்கு முட்டா புத்தி கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? யுவனர், நாங்க சத்தியமா சொல்றோம், காதம்பரி புருஷ பொன்னுசாமி தான். சரி, உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷனா? ஹஸ்பண்ட்ல ஆப்ஷனா? ஆமா யுவனர், இவ ஒரு விளங்காதவ. இவளுக்கு எப்பவுமே டபுள் ஆப்ஷன் இருக்கும் பாத்துக்கங்க. அதனால ரெண்டு ஆப்ஷனை கூப்பிடுறா. அவ எதை செஷன் பண்ணாலோ அத பண்ணிட்டு போட்டான். வாட் இஸ் திஸ்? அப்ப நான் யாரு? சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. என்ன நடக்குறீங்க? இனி எல்லாமே நல்லதா நடக்கும். என்ன ஒரே குழப்பமா இருக்குது? என்ன நடக்குதுங்க? மிஸ்டர் பொன்னுசாமி, இங்க உள்ள வரலாம். இல்ல இல்ல, இந்த பொன்னுசாமி இல்ல. சார் உள்ள வாங்க. சத்தி 2 நாளா உன்னை பார்க்காம மாமியாருக்கு ஒண்ணுமே ஓடல. எனக்கும் தாமா. குட் மாமனார், குட் மாமியார். குட் மன்னா. தேங்க் யூ மாமனாரே. நான் கரெக்ட்டா பேசணும்ல? தூள் கலப்புத. மீனக்கா படிக்காமே டீச்சர், படிக்காமே டாக்டர், இப்ப படிக்காமலே வக்கீல். சூப்பர்க்கா. தேங்க் யூடா தம்பி. ஆல் தி பெஸ்ட்க்கா. ஓகே ஓகே. எனக்கு அதுமா ஏதோ சரி நடக்குது. எனக்கு அதுமா ஏதோ ஆதாரத்தை திரட்டிட்டு வந்திருக்கா. இப்ப நான் இல்லன்னு ஏதாவது சொன்னா என்ன இந்தியால நிரந்தரமா உள்ள தள்ளிடுவாங்களே. என்ன பண்ண? சார் நீங்க உள்ள வரலாம் சார். யாரு? இந்த காதம்பரி சொல்லுவா, கேட்டுக்க. இல்ல இல்ல, எனக்கு அதுமா ஏதோ சரி நடக்குது. இவனே எனக்கு நெஞ்சு வலிக்குது. வழக்கமா எல்லாத்துக்கும் வர நெஞ்சு வலிதான். கொஞ்சம் தாக்கு புடிங்க. இங்க கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்க. குட் நீதிபதி மாமியாரே. ஆமாடி. என்ன கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? அப்படியா? தேங்க்ஸ். எனக்காக உங்க வேலையை பணிய வச்சதுக்கு. எனக்கு தெரியும் என் வேலை எனக்கு திரும்ப கிடைக்கும்னு. எல்லாம் மீனாக்க போன வேலை தானே, முடிச்சிருவான்னு தெரியும். என்ன ஒரு நம்பிக்கை பயவலுக்கு. போனது யாரு? என் மீனா வச்ச தமிழ் கூட ஒரு வேலையை கொடுத்தேன் பாத்துக்கங்க மாமியாரே. 2 நாள் அதான் பண்ணிட்டு இருந்தாலும் டீ ஆரே மூலமா முடிச்சு வச்சிருக்கால மாமியாரே. இப்ப கூட கூட்டி அணறாது. உள்ள கூட்ட வரலன்னு பாருங்க. அப்ப குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியல. நீ என்னைக்கு எங்க கூட சேர்ந்த? சாரி அண்ணி. போப்பா, உனக்கு தேன்மொழி வச்சிருக்கா. நாங்க ஆதாரத்தை தூக்கிட்டு வந்திருக்கோம். பேசாம எனக்கு வேலை நீங்க பாத்துடலாம் நீ. ஆமாடா, சத்தியமா உனக்கு தகுதியே இல்ல. அண்ணி கேஸ் முடிச்சிட்டு வரேன், அப்ப இருக்கு உனக்கு. மிஸ்டர் பொன்னுசாமி. அம்மா
என்ன சரியா போய்கிட்டு இருக்கா என்ன? ஐயா சரியா போய்கிட்டு இருக்கு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்க வாதாடுங்க. யுவனர், இந்த காதம்பரி நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி அந்த நிக்கிற அது என் புள்ளதான். இல்ல அப்படினா இவரான பாரு. கஜேந்திரன் ஐபிஎஸ் அங்கிள். அப்பவே நான் எல்லாரும் எப்படி கூட சொல்லியிருக்கேன். அப்பா 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 சுருண்ட முடி. You great. You அங்க போய் நில்லு போ. சரி. சு. இப்ப பாரு காதம்பரி. இவர் பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு. கையில கூட இவர் உன்ன மாதிரியே இருக்காருன்னு சொல்லுவானுல. ஒருவேளை இவதான் ஆதரவு அப்பாவா இருக்குமோ? இவன் நிறைய வாட்டி ஆதரவு கடைக்கணும் கொடுத்துருக்காரு. சொல்லு காதம்பரி. பொன்னுசாமியா இல்ல கஜேந்திரன் ஐபிஎஸ்ஸா? நான் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டேன். இவளை எதுக்கு நீ அங்க கூட்டு போற? என்னத்துக்காக கூட்டு போற? எல்லா ஆதாரமும் எடுத்தாச்சு. நீ இல்லன்னு நிரூபிக்க முடியாது. கோட்டாட்ட நான் கொடுத்தாச்சு. இனி உண்மை சொல்ல வேண்டிய நேரம். என்ன அப்படி எதுவும் இல்ல? இவங்க யாருமே வாய் கூசுது. என்னைக்கு கூட்டிட்டே போதேன்னு கூசுது. மீனா வேண்டாம் மீனா. இந்த சாரி பண்ணல அமைதா எதுக்கு இருந்தாரு? இவர் பல கிரிமினல் கேஸ் அட்டெண்ட் பண்ணாராச்சே. இந்த காதம்பரி விட்டு வச்சிருந்தாரு. எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கு எங்க கிட்ட. இவனே இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மிரட்டாங்க இவனே. அதுக்கு தான் சொல்லுதேன், நான் தான் புருஷனே ஏத்துக்கமா. நோ, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா அந்த கஜேந்திர சார் உங்களுக்கு தெரியுமா? அது 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 எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? இந்த பொண்ணு பெர்த் சர்டிபிகேட்ல கஜேந்திரன் தான் இருக்குது. அப்போ தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது 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 வந்து சொல்லி வாயாலே சொல்லி ஆதிரா என் பொண்ணுன்னு சொல்லி. ஆதிரா என் பொண்ணுன்னு சொல்லி சொல்லுங்கம்மா. இந்த ஆதிரா பொண்ணு பெர்த் சர்டிபிகேட்ல அப்பாங்க ஸ்தானத்துல கஜேந்திரன் இருக்குது. கஜேந்திரன் அப்பாவா இருக்கும்போது இவர் எங்க இருந்து வந்தாரு? அப்போ அந்த கஜேந்திரன் அது யாரு? ஓட்டுக்கு நீங்க இப்ப விளக்கம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல இவனே, இந்த ஆதிராவை ஒரு மாஃபியா கும்பலுக்கு வித்திருக்கா பல கோடிக்கு. நோ, இல்ல இல்ல. இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தேன் இந்தியாவிலே மாட்டிக்குவேன். எனக்கு பின்னாடி இருக்க அத்தனை மாஃபியாவும் மாட்டிக்கிடுவாங்களே. காதம்பரி எப்படியாவது தப்பிச்சிரு. நம்மள கொண்டோட வச்சு புடிச்சு கொடுத்துட்டா இந்த குள்ளச்சி. நீயுல லூசு லூசுன்னு நானும் கேர்லெஸ்ஸா விட்டேன். ஆனா அவ பாத்திருக்க வேலைய பாத்தியா? சொல்லுங்க மேடம், இந்த பொண்ணை எதுக்கு இங்க இருந்து கூட்டு போய் மும்பரமா இருக்கீங்க? அது இவ என் பொண்ணு. அதனால இவன் என் அப்பா யாரு மட்டும் கேட்டு சொல்லுங்க. அது மட்டும் எனக்கு சொன்னா போதும். கேக்குறல சொல்லுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ஐயோ நவுண்டுட்டாங்களே. ஐயோ ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிட்டோமா? சொல்லு காதம்பரி. மாமனாரே, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. மாமா நான் இதுக்கு இருக்க பாத்துக்கிடுறேன். இவான என்னம்மா அடுக்கடுக்கா உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சின்ன வயசுலயே அப்பா கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டு போய் கடத்தி வெளிநாட்டுல வச்சு வளர்த்துருக்கீங்க. புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ விற்க போறதா புகார் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் உங்க தரப்பு பதில் என்ன? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. அப்படிலாம் இல்ல. நான் என் பிள்ளைய நல்லபடியா இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட வந்திருக்கேன். சரி, நல்லபடியா கல்யாணம் பண்ணி தான் கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா அப்பா யாருன்னு சொல்ல வேண்டியது என்ன? ஐயோ இவன் ஓடிட்டானே, இப்ப அவனும் சொல்ல முடியாதே. ஐயோ அவர் எப்பமா ஓடிட்டாரு, நீங்க சொல்லுங்க. தேவதா என்ன அவமானப்படு. சொல்லு காதம்பரி. அப்பா அப்பா வந்து நான் தானே சொல்லு காதம்பரி. அவரா சொல்லுங்க. இல்ல அவன் இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியாது. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கிளம்பலாம். சரிம்மா நான் போயிட்டாரு. என்ன போயிட்டு வாங்க தாத்தா. தாத்தாவா?
வாயால உன்னை அம்மானை கூப்பிட மாட்டேன். சொல்லு. ஏமா எல்லாத்துக்கும் விடைய சொல்லுங்க. கோர்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. யாரு இந்த பொண்ணோட அப்பா சொல்லுங்க. சர்டிபிகேட்ல இருக்க அந்த கஜேந்திரன் அது யாரு? உங்களுக்கும் மாஃபியா கும்பலுக்கும் தொடர்பு எதுவும் இருக்குதா? இல்ல. எங்கடா ஓடுற? இங்க வா. டேய் சொட்டே எண்ணிடுவேன். இங்க வா. டேய் விக்னேஷ். சரிங்க ஐயா, உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன். அதை நானே சரி பண்ணிக்கிடுறேன். என்னவா இருக்கு? இவன் தானே துப்பி மண்டை கூட அழுதுட்டு இருந்தான். கை நீட்டியதும் வாங்கிட்டானே என்ன? விக்கி சாரி பொண்ணு தரேன். போடா உண்மை சொல்லு. ஆதிரா மன்னிச்சிருமா. என்ன நடக்குதுங்க? டேய் உண்மை சொல்லுடா. அது வந்து ஐயா அவ எதுவும் சொல்ல மாட்டா. இந்தாங்க ஆதாரம். இது அப்படியே ஐயா கொடுங்க. ஐயா இவங்க உண்மையிலேயே மாஃபியா கூட்டம் தான். என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் 500 ரூபாய் கொடுத்தாலே மாடு மாதிரி வேலை செய்வேன். 50 லட்சம் தாரேன்னு சொன்னான். மோனே ஒத்துக்கிட்டேன். என் தவிர நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. இவன் உண்மையிலேயே மாஃபியா கூட்டம் தான். அந்த பொண்ணை சில காரியங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக இங்க இருந்து கூட்டு போறதுக்கு தான் காதம்பரி வந்திருக்கா. இது வெறும் வாய் வார்த்தை இல்ல. நான் இவங்க கிட்ட வேலை பேசும்போது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உதவுமேனு என் போன்ல நான் ரெக்கார்டு பண்ணினேன். அட பாவி பயலே. அடே இவனேட நம்பி கூட்டு வந்த. கால் வலிக்கிறவளா கண்ணி வெடியா இருக்குத. எவன் எப்ப திறந்து வாடு தெரிய மாட்டேங்குத. ஆக முத இந்தியா கூட்டத்தை வாட்சி விட்டுட்டல நீ. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட அப்பா யாரு எல்லா விவரமும் அதுல இருக்கு சார். இப்ப இவன் கொடுத்த வாக்குமூலம், அந்த காதம்பரி கொடுத்த வாக்குமூலம், இதுவே அவங்க தண்டனை கிடைக்கிறதுக்கு போதுமானது. இதுல என் வாக்குமூலமும் இருக்கு. எனக்கும் இந்த கோர்ட் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு தானே நீ மனசுல மாறி இருக்க. கவலைப்படாத, நான் இருக்கல பாத்துக்கிறேன். என்ன பண்ற? நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் சிரிச்சே எனக்கு சொல்லி கொடுப்பேன். எனக்கு புரியல. இது நான் செஞ்சதுக்கெல்லாம் தண்டனையா இருக்கட்டும். ஒரு உத்தமர் என்ன ஆளாக்குனாரு. கடைசியில நான் செய்த பாவம் அந்த உத்தமருக்கே துரோகமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நான் திருந்தலன்னா மனுஷனே இல்ல. இந்த தண்டனையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அதெல்லாம் பக்காவா இருக்கேம்மா. என்னம்மா இது? இதுக்கப்புறமா இந்த அம்மா எதுக்கு கழிச்சிருக்கீங்க? அரஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. எவ்வளவு பெரிய மாஃபியா கூட்டத்துக்கு தலைவியா இருந்திருக்கீங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு சரி பண்றாங்க. இல்ல இவனே. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆதிர அப்பா யாருன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. நிஜமாவா? நீ சொன்ன வாக்கு மாற மாட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாவா? ஆமா சொல்லு. யாருக்கிட்ட? இந்த சார் கிட்ட. அவரு உண்மைக்கு மட்டும் தான் நேர்மையா இருப்பாரு. ஒன்ன மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் இல்ல. அத்தி நான் எத்தனையோ கேசுகளை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்டா இருந்த கேஸை நான் பார்த்ததே இல்ல. இவரெல்லாம் திருந்து வரான்னு நினைச்சேன். பாவி மனுஷன் மனதுருகிய மன்னிப்பு கேட்டிருக்காரு. சார் இனி உங்க கூட நான் தைரியமா டூட்டி பாப்பேன் சார். ஐயோ என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ சார் அது நீங்க விளையாட்டா பண்ணுறது சார். நான் பெருசாவே எடுத்துக்கல. நீங்க பண்ணும்போது எனக்கு கோவம் இருந்தாலும் தனியா நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பு தான் சார் வரும். நீங்க வாயால பேசுவீங்க ஆனா எல்லாம் மீற மாட்டீங்க சார். அதனால உங்க கண்ணி எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை வளர்த்தவரு ஐபிஎஸ் கஜேந்திரன் சார் ஆச்சே. நல்ல வளர்ப்பு. என்னைக்கும் தப்பா இருந்ததுக்கு நீங்க சிறந்த உதாரணம் சார். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயா நாதான். சார் சல்யூட். ஐயோ நீங்க வேறமா. இந்த புள்ள இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு நான் அப்பாவி மாதிரி முடிச்சுட்டு நிக்குது. அத்தி நான் இவ்வளவு வேலை சாதாரண இட போட்டுட்டேனே. ஏமா மீனா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் வாலாட்டுங்கண்ணே. வாலாட்டு தான் இது வரைக்கும் வந்து நிக்க. உங்களை மாதிரி ஒரு நட்பு கிடைச்சதுன்னா வாழ்க்கை சொர்க்கம். நட்புக்காகவும் தன்னை நம்பினவளுக்காகவும் இந்த அளவுக்கு நீ இறங்கிருக்க பாரு. நீ கிரேட் மீனா. சொல்லுங்க, இந்த பொண்ணோட அப்பா யாரு? நிஜமா நீ காப்பாத்தியா? சொல்லுங்க. பேச்சு மாற மாட்டியே. சரி விடுங்க, அந்த பொண்ணு சாவியை எடுத்துட்டு போட்டோம். இந்த கஜேந்திரன் தான். இப்ப போடுங்க வெளியே. அம்மா தங்கம், நான் தான் அப்பா. வா. அப்பா கஜேந்திரா, நீ எடுத்த சவால்ல நீ ஜெயிச்சிட்ட. ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது உங்க வாரிசாச்சே. உண்மைதான். நீ சொன்ன மாதிரியே அவ வாயாலே உன் பிள்ளைக்கு நீதான் அப்பான்னு சொல்ல வச்சுட்டா. இனி உன் பிள்ளைய கூட்டிட்டு போலாம். இதுக்காக தான் உன் பிள்ளைய நான் ஒதுக்கி வச்சேன். இதுக்காக தான் உன் பிள்ளைக்கு நான் சித்திராதை கொடுத்தேன். கழகம் பிறந்ததான் வழி பிறக்கணும்னு நான் நம்பினேன். அதான் குட்டைய குழப்பினேன். இந்த முடிவு கிடைச்சிட்டல. இல்லனா நீ காலத்துக்கு தனியாவே வாழ்ந்திருப்ப. உனக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்சது. என் வாரிசு வச்சு நான் முடிச்சிட்டேன். நீங்க எனக்கு துரோகம் எல்லாம் பண்ணலம்மா. இந்த பார்வதி தப்பானவளா இருந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சோ தெரியாம உன் வாழ்க்கை அழியதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன். போ, உன் பிள்ளைய கூட்டிட்டு போ. இனி நீ சந்தோஷமா வாழலாம். எல்லா மனுஷங்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழலாம். போ கஜேந்திரா, போ. அக்கா, அக்கா, இவர் என் மாமாவா?
இவர் என் தாய் மாமாவா? ஆனா இவரை பார்க்கும் போதுல எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துதான். இவரையே நான் கொல்ல துடிச்ச. இவரே வேதனையில தானே இருந்திருக்காரு. இவரை போய் நான் கொல்ல துடிச்சிருக்கேனே பாவி. என் கோபத்தால நல்ல துணைய இழந்த. ஐயோ, என்னெல்லாம் நான் இழந்திருக்கேன். உங்களை நீ வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். சத்தியமா மறக்க மாட்டேன். என்ன? சத்தியமா மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்கீங்க. சத்தியமா மறக்க மாட்டேன். அந்த கடவுளை நான் வணங்குறேனோ இல்லையோ, உங்களை நான் மறக்க மாட்டேன். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? சொன்ன வாக்குக்காக எத்தனை வலி, வேதனை, அவமானம்லாம் பட்டு என் அப்பா கூட என்ன சேர்த்தீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஆமாயா, உன் உதவிக்கு ஈடே ஆகாது. உன்னை முத நாள் பார்த்த அன்னைக்கே நானும் முடிவு பண்ணேன், நீ நிச்சயம் அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பேன்னு. பொண்ணுற, என்ன மன்னிச்சிட்டு பொண்ணுற. நீ இன்னும் அதே தாய்மை குணத்தோட தாண்டா இருக்க. நீ மாறல. ஐயோ, நான் என்ன பண்ணேன்னு எல்லாரும் என்ன எப்படி பாராட்டுறீங்க? உண்மைதான் பொண்ணு தர. உன் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சு என்னத்தை சாதிச்சுட்டான்னு. உண்மையிலே நீ நல்லதை செஞ்சு சாதிச்சிருக்கடா. பொண்ணு தர, நீ மட்டும் எனக்கு பக்க பலமா இல்லைன்னா காலத்துக்கும் இந்த பிள்ளை அனாதையாச்ச சாபம் என் குடும்பத்தை இருந்திருக்கும். இவ கண்ணீர் என் குடும்பத்தை வாழ விட்டுருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸே நாங்களாம் அழுதோம், இந்த பிள்ளை இந்த நிலைமையில வச்சிருக்கமேனு. அப்ப நாங்களா சேர்ந்து முடிவெடுத்துதான் ஒன்ன செலக்ஷன் பண்ணோம். வீண் போகல. போ அதிரா, உன் அப்பா கிட்ட போ. நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். போ, உன் அப்பா கூட போய் சந்தோஷமா வாழு. போ, எல்லா பொண்ணுகளை போல நீயும் பாதுகாப்பா சந்தோஷமா வாழு. போமா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே. உன் அப்பா கூட நீ சந்தோஷமா வாழ்ற பாரு, அதுதான் நீ எனக்கு சொல்ற நன்றி. மறக்க மாட்டியே? ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? மறக்கிற ஆளா நீங்க? சரி, இப்போ பிடிச்சிருக்கா? கொரிலா மங்கி. சாரி சாரி.